வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒவ்வொரு நாளையும் நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக வாழணும் அப்படின்னா ஏதோ ஒரு புது விஷயத்தை நம்ம லேர்ன் பண்ணணும். வாழ்க்கை பாடம் அப்படின்றது ஒரு கல்லூரியிலேயோ இல்லை ஒரு பள்ளியிலேயோ படிக்கிறது ஒன்று கிடையாது. அதை தாண்டி நம்ம வாழ்க்கை வாழும் பொழுது நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணுவோம், கற்றுக்குவோம். அப்படி கற்றுக்கும் போது நமக்கு நிறைய ஒரு வாழ்க்கை அறிவு பிறக்கும். அந்த வாழ்க்கை அறிவு நம்ம வாழ்க்கையை வாழ்வதற்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உண்மைதானே? ஆனால் நம்ம ரொம்ப ஒரு அடமெண்ட்டாக எனக்கு இது கரெக்டு கிடையாது, இது கரெக்டே இல்லை அப்படின்னு நிறைய லேர்னிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம உருவாக்க மாட்டோம். நம்ம வாழ்கிறது தான் வாழ்க்கை அப்படின்னு ரொம்ப கஷ்டத்துலேயும் ரொம்ப ஒரு ஃபேக்கான வாழ்க்கையும் வாழ்வோம். அப்போது நம்ம தவற விட்ட சில விஷயங்கள், 10 things people learn too late in life. அந்த லேர்னிங் வரும்போதே அவங்க வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். அந்தந்த நேரத்தில் வாழ்க்கையை கற்றுக்கணும் அப்படின்றது தான் உண்மை. அது என்னவாக இருக்கும்? எதை நம்ம லேர்ன் பண்ண தவறுறோம்? ரொம்ப வயசான பின்னாடி தான் நம்மளுக்கு அது புரிய வருது. அது என்னன்னு தான் இந்த எபிசோடில் நம்ம கேட்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா, நண்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமாகவும் போயிட்டுருக்கு அப்படின்ற நம்பிக்கை எனக்குள்ளே எப்போவுமே இருக்கும். நீங்கள் என் கூட சில பேர் பேசுவீங்க, சில பேர் பேச மாட்டீங்க. ஆனால் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்டான ஃபாலோவர்ஸ், கிட்டத்தட்ட 3 லட்சத்திற்கு மேலான டவுன்லோட்ஸ், இந்த மாதிரி நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான். உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இதை பண்ணவே முடியாதுங்க. உங்களுக்காக எந்த ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டும் இல்லாமல் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்க எனக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம், ப்ளீஸ் நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிவிடுங்க நண்பா, நண்பி. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை ஆப்பிள் பாட்காஸ்ட்லேயும் ஸ்பாட்டிஃபைலையும் கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம நிறைய நண்பா நண்பிகளை ரீச் பண்ணுவதற்கான வாய்ப்பை அது கொடுக்கும். உங்களுக்காக RJ Mano _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போது ஸ்பாட்டிஃபைல நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். எங்கேயும் தேடி போய் என்னை நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. அந்த பாட்காஸ்ட்டுக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அப்படி நீங்கள் கமெண்ட் பண்ண நினைக்கலாம், ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வாய்ஸ் மெசேஜையும் ஸ்பாட்டிஃபைல எனக்கு அனுப்பலாம். நீங்கள் என் கூட பேசணும், உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணணும், இல்லை நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணணும் அப்படின்னாலும் RJ Mano _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். த ஒன் லாஸ்ட் திங், நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த பாட்காஸ்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ளீஸ் ஜாயின் இஃப் யூ வுட் லைக் டு கெட் ஆல் த அப்டேட்ஸ் இம்மீடியட்லி. ஆல் ரைட், நம்ம இப்போது இந்த ஒரு எபிசோடுக்குள்ளே போயிடலாம். நான் சொன்ன மாதிரி வாழ்க்கை பாடம் என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே. வாழ்க்கையை நம்ம ரஜினிகாந்த் சார் சொல்கிற மாதிரி 8 மனுஷன் வாழ்வை பிரிச்சுக்கோ, நீ எந்த 8ல் இப்போ இருக்க நினச்சிக்கோ. காலம் தாழ்த்தின எந்த ஒரு அறிவும், காலம் தாழ்த்தின எந்த ஒரு படிப்பியலும் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பயனை கொடுக்காது தானே. ஏன்னா நம்ம படிக்கிற நேரத்தில் படிக்கணும், விளையாடுற நேரத்தில் விளையாடணும், கல்யாணம் பண்ணுற நேரத்தில் கல்யாணம் பண்ணணும், குழந்தை எல்லாமே அந்தந்த நேரத்தில் நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது எல்லாமே வகுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா அந்தந்த நேரங்களில் நம்மளால் தைரியமாகவும் ரொம்ப உடல் உறுதியோடையும் நம்மளால் போராட முடியும். ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் மீறி நிறைய பேர் ஒரு சில நேரங்களில் எனக்கு இது பிடிக்காது, இந்த வாழ்க்கை எனக்கு தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப அடமெண்ட்டாகவும் யாரையுமே மதிக்காமல் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்ற மாதிரி நினச்சி அவங்களையே பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டு அவங்க எண்ணங்களில் மட்டுமே வாழ்ந்து
நிறைய கஷ்டங்களை அனுபவிப்பாங்க. இது தெரியாமல் போச்சு எனக்கு 10 வயசில், இது தெரியாமல் போச்சு எனக்கு 20 வயசில் அப்படின்னு சொல்கிற எத்தனை நண்பிகள் இப்போ நீங்கள் லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை நீங்கள் இப்போ கரெக்டான ஏஜில் இருக்கீங்கன்னா யூ ஆர் டேக்கிங் த ரைட் ஸ்டெப்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ படிக்கும் போதே நான் பெரிய ஆள் ஆகணும்னா அதுக்கேற்ற முயற்சிகள் எடுக்கிறது, இல்லை நம்ம குடும்பத்தில் வாழும்போது நம்ம குடும்பத்தை முன்னேற்றணும்னா அதுக்கேற்ற வேலைகளில் சேர்றது, ரொம்ப நியாயமாக நடக்கிறது, அன்பை பகிர்றது, கெட்ட விஷயங்கள்லேருந்து தள்ளி நிற்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்மளால் பண்ண முடியும் தானே. அது எல்லாமே ஒரு படிப்பினை மூலமாக நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போது நம்ம வாழ்க்கையில் ஐயோ இதை மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம கொஞ்சம் விழிப்பாக இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணக்கூடிய ஒரு 10 விஷயங்கள். த ஃபஸ்ட் ஒன், the less you say the more your words will matter. ஸோ ஒருத்தவங்ககிட்ட பேசுகிறோம், ஒருத்தவங்கக்கிட்ட ஒரு சில கருத்துக்களை எடுத்து வைக்கிறது, உங்கள் வேலையில் இருக்கலாம், வாழ்க்கையில் இருக்கலாம், நண்பர்கள்கிட்ட இருக்கலாம், காதலி மனைவி யார்கிட்ட இருந்தாலும் நம்ம பாட்டுக்கு வாயை திறந்தால் அளந்து விட்டுருவோம். இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம் சொல்லிவிட்டு நம்ம நிறையா பேசிட்டு ஒன்றுமே பண்ணலை, இல்லை கொஞ்சமாக பண்ணுறோன்னா அது நல்லாவே இருக்காது. அது தெரியாமல் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பேசுவோம், அதை பற்றி தெரியவே தெரியாது. கடைசியில் பட்ட பின்னாடியும் தெரியும், ஆஹா நம்ம குறைச்சி பேசியிருக்கலாமே, இது கரெக்ட் இல்லை தானே அப்படின்ற மாதிரி தோணும் தானே. அப்போ இது ஒரு முக்கியமான லேர்னிங். நம்ம பேச்சு இருக்கணும், இல்லைன்னு சொல்லலை, பேச்சு குறைவாக இருந்து வீச்சு தான் அதிகமாக இருக்கணும். வீச்சு இந்த சென்ஸ் உங்களோட ஆக்ஷன், செயல்களில் இறங்குங்க அப்படின்றது தான் முக்கியமான கருத்து. இந்த ரெண்டாவது பார்த்தோன்னா, டோன்ட் டேக் எவ்ரி திங் பர்சனலி, நாட் எவ்ரி ஒன் திங்ஸ் அபவுட் அஸ் மச் அஸ் யூ டூ. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நானுமே இதை இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 30-35 வயசுக்கு அப்புறம் தான் இதை நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எப்போ பார்த்தாலும் நம்ம எண்ணங்கள் சின்ன வயசுலேருந்து நம்மளை பார்க்குறாங்க, நம்மளை பற்றி அவங்க இப்படி நினைப்பாங்களோ அப்படி நினைப்பாங்களோ, ஐயோ அவங்க முன்னாடி நம்ம இதெல்லாம் பண்ண முடியுமா, இதை பேச முடியுமா அப்படின்ற மாதிரி அடுத்தவங்களை பற்றி மனசில் வைக்கிறது. அடுத்தவங்களுக்கு அந்த அளவுக்குலாம் நேரம் இல்லைங்க, அவங்கவுங்க வாழ்க்கையை பார்க்குறதுக்கே நேரம் கிடையாது. அப்படி இருக்கும் உங்களை பற்றி அவங்க ஏங்க நினைக்க போகிறாங்க. ரெண்டாவது, ஏதாவது சின்னதாக நடந்தால் கூட பர்சனலாக உடனே எடுத்துக்கிறது, நம்மளை தான் ஹர்ட் பண்ணுறாங்க, ரொம்ப மனசு லெவலில் ரொம்ப டிஸ்கரேஜ் ஆகிடுறது. அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அது கரெக்டாக இருக்காது. ஏன்னா அடுத்து வாழ்க்கையில் எடுத்து வைப்பதற்கான முயற்சிகள் எல்லாமே நம்ம இழக்கக்கூடும். அதனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. மூணாவது பார்த்தோன்னா, when you focus on problems you will have more problems, when you focus on possibilities you will have more opportunities. ரொம்ப ட்ரூ வேர்டு. திங்க் பண்ணி பாருங்கள். ஒரு ப்ராப்ளத்தை மட்டுமே நீங்கள் பார்க்குறீங்க, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஐயோ எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் நடக்குது, எனக்கு மட்டும் இது நடக்குது, அது நடக்குது, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை சொல்லிவிட்டு மனசு ஃபுல்லாக அந்த பிரச்சனையை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த பிரச்சனை மட்டும்தானே மனசில் இருக்கும். ஒரு கிளாஸ் நிறையா பாலை ஊற்றுறீங்கன்னா பால் தான் இருக்கும், கிளாஸ் நிறையா விஷத்தை ஊற்றுனோன்னா விஷம் தானே இருக்கும். அது மாதிரி மனசு லெவலில் எல்லாத்தையுமே நெகட்டிவாக மைண்டுக்குள்ளே போட்டு புழுகி எடுத்து அதை மட்டுமே நினச்சிருக்கும் போது எப்படிங்க சொல்யூஷன் கிடைக்கும்? அது ஏது சொல்யூஷனை வச்சு, ஆப்பர்ச்சுனிட்டிஸை வச்சு அதுலேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம், அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம், அதை எப்படி நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்ம அந்த பிரச்சனைலேருந்து வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நினைக்கும் போது, சேஞ்சஸை நினைக்கும் போது கண்டிப்பாக நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக அதில் இருக்கும், மாற்றமும் ஈஸியாக நிகழும். உண்மை தானே? நான்காவது பார்த்தோன்னா, நோ மேட்டர் ஹவு மச் இட் ஹர்ட்ஸ் நவ், someday you will look back and realize your struggle changed your life for the better. இது எல்லாருக்குள்ளேயுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற விஷயந்தான். இன்றைக்கி நம்ம அழுது அரண்டு உருண்டு அடம் பிடிக்கிற ஒரு விஷயம் நாளைக்கு அது ஒரு மேட்டராகவே தெரியாது. நம்மளை நினச்சி நம்மளே சிரிச்சுக்குவோம். அதுக்காடா இவ்வளோ நம்ம ஃபீல் பண்ணோம், அதுக்காடா இவ்வளோ பிரச்சனை நடந்தது அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டில் ப்ராப்ளம்ஸ் உருவாகும். உண்மை தானே? நம்ம அந்த பிரச்சனைகளை இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை நாளைக்கு இருக்கவே இருக்காது. அதை நம்ம மனசு லெவலில் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும்போது நாளை ரொம்ப ஈஸியாக கடந்து வெற்றிகரமாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும். உண்மை தானே? நம்பர் 5, you meet people for a reason. Either you need them to change your life or you are the one that will change theirs. பீப்புளை மீட் பண்ணும் போது நிறைய பீப்புளை மீட் பண்ணுங்கள், நிறைய பேர்கிட்ட பேசுங்க, கைண்டாக நடந்துக்கங்க. ஒருத்தவங்கள பார்த்தோன்னே மூஞ்சி திருப்பி போட்டு போகிறதும்,
மூஞ்சியை தொங்க விட்டு போகிறதும் என்னங்க அதெல்லாம் என்ன கிடைக்க போகுது? ஒன்றுமே கிடைக்க போகிறது கிடையாது. நம்ம ஒருத்தவங்க லைஃப்பில் நம்மளுக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்க நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பாங்க, இல்லை அவங்க வாழ்க்கையை நம்ம மாற்றுவோம். இதை மனசில் நினச்சிக்கோங்க. எல்லா உறவுகளுமே இனிக்க தான் செய்யும் நம்மளுக்கு. நம்பர் 6, நெவர் பி அஃப்ரைட் டு ட்ரை சம்திங் நியூ. லைஃப் கெட்ஸ் இட் போரிங் வென் யூ ஸ்டே வித்தின் த லிமிட்ஸ் ஆஃப் வாட் யூ ஆல்ரெடி நோ. இதையுமே நம்ம புரிஞ்சுக்குவோம் ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம். லைஃப்பில் அப்படியே லேட் ஆயிரும். சில முயற்சிகளை எடுத்தே ஆகணும் அப்படின்னு மனசு தோணும். ஆனால் நம்ம எதுக்கு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருந்திருக்குவோம்? நமக்குள்ளே ஒரு வட்டத்தை போட்டு வாழ்ந்துக்குவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடையே வாழ்க்கையை கழிப்போம். நமக்கு எதுக்குப்பா பிரச்சனை, நமக்கு இருக்கக்கூடிய அந்த லைனுக்குள்ளே இருந்துக்குவோன்னு சொல்லிட்டு யோசிப்போம். ஆனால் அங்கே தான் தப்பு பண்ணுறோம். நம்ம அவுட் ஆஃப் த பாக்ஸ் நம்ம திங்கிங், கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில வந்தால் தானே வாழ்க்கையோட சுவாரஸ்யமும் வாழ்க்கையோட அனுபவங்களும் கிடைக்கும். பயந்துக்கிட்டே உள்ளே இருந்தால் என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. நம்ம தான் ரொம்ப கஷ்டப்பட போகிறோம். அருமையான ஒரு லேர்னிங்கில். நம்பர் 7, யூ வில் நெவர் ட்ரூலி நோ த வேல்யூ ஆஃப் மொமெண்ட் அன்டில் இட் பிகம்ஸ் அ மெமரி. கரண்ட் மொமெண்ட்டில் நவ் இஸ் பெட்டர் பெஸ்ட். நேற்று என்பதும் கையில் இல்லை, நாளை என்பதும் பையில் இல்லை, இன்று மட்டுமே நெஞ்சில் மிச்சம் உண்டு அப்படின்னு உன்னாலே ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்று நேற்று நாளை அந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையுமே இன்று மட்டும்தாங்க நிரந்தரம். இந்த நொடி உங்ககிட்ட நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இது மட்டும்தான் நிரந்தரம். இதுக்கு அடுத்த நொடி நீங்கள் இதை லிசன் பண்ணுவீங்களா, பண்ண மாட்டிங்களா, இல்லை நான் வளர்ச்சி அடைவேனா அடைய மாட்டேனா, எதுவுமே என் கையில் கிடையாது. அதனால் எல்லாமே இந்த நொடி, இந்த செகண்டு நல்லா வாழ்ந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணி பாருங்கள். இந்த நொடியை ரசித்து வாழ்ந்து பாருங்களேன். வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். கவலைகளே இருக்காது. இந்த நொடி நல்லபடியாக இருக்கேன், எனக்கு கிடச்சிருக்கு, இந்த முயற்சி எடுக்க போகிறேன், இன்றைய முயற்சியில் நாளையை நான் உருவாக்குறேன், ஆனால் நாளை இப்படி தான் அமையணும் அப்படின்ற எண்ணங்கள் வர்றதோடு மட்டும் நிறுத்திக்கணும். அதை விட்டுட்டு அதை நினச்சிக்கிட்டு உட்காந்து ட்ரீம்லையும் அதை நினச்சிட்டு உட்காந்து வேலையே செய்யாமல் இருந்தால் எதுவுமே நகர போகிறது கிடையாதுங்க. அதனால் எப்போவுமே நம்ம இந்த மொமெண்ட்டை வேல்யூ பண்ணணும். இல்லை அது மெமரியாக இருக்கும்போது அந்த நேரத்தில் நம்ம விட்டுட்டோமே, நமக்கு குழந்தை பிறந்துச்சு, அந்த குழந்தையோட ஸ்பெண்ட் பண்ணாமல் வேலைன்னு சொல்லிட்டு உட்காந்து கடைசியில் அந்த மொமெண்ட்டே போச்சே அப்படின்ற மாதிரி வருத்தப்படுறவங்க ஏராளமானவர்கள். நம்ம வாழ்க்கையிலையும் தான் அப்பா அம்மாட்ட கூட இருக்கும்போது அவங்க கொடுக்குற சாப்பாடெலாம் தூக்கி எறிஞ்சிட்டு அவங்கள்ட்ட பேசாமல் சண்டை போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம்னு ஓடிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம்தான் ஆனால் அம்மா அப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை. நம்பர் 8, once you begin to take note of the things you are grateful for, you begin to lose sight of the things that you lack. நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நமக்கு இருக்கக்கூடிய குறைகளை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அதை சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும், ஆனால் அதை ஃபோக்கஸ் பண்ணி ட்ரை பண்ணக்கூடாது. நமக்குடைய நிறைகளை அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கணும், நினச்சி பார்த்துக்கணும். அது எல்லாமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான மனநிலையையும் நல்ல ஒரு வாழ்க்கையும் கொடுக்குன்றதுல சந்தேகமே கிடையாது. நம்பர் 9, லைஃப் இஸ் மிரர் அண்ட் வில் ரிஃப்ளெக்ட் பேக் டு த திங்கர் வாட் ஹி திங்ஸ் இன் டு இட். வாழ்க்கைன்றது கண்ணாடி மாதிரி தானே, நம்ம பிரதிபலிக்கிறது. நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம என்ன நடக்கிறோம், நம்ம மைண்டில் என்ன இருக்குது, அதை பொறுத்து தான் சுற்றி எல்லாமே இருக்கும். நம்ம சோகமாக இருக்கோம் அப்படின்னு நினச்சோன்னா சுற்றி இருக்கவங்க எது பண்ணாலும் எரிச்சலாக இருக்கும். சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நம்மளை கேலி பண்ணுற மாதிரி இருக்கும். சுற்றி இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாமே நம்மளை படுத்தி எடுக்கும். அப்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக தான் மாறுறோம் நம்ம. அப்போ எண்ணங்களை மாற்றலாம்ல. எனக்கு கூட தான் நான் சொல்கிறேன், சில நேரங்களில் ரொம்ப டென்ஷனாகவும் ரொம்ப படபடப்பாகவும் பதப்பதப்பாகவும் இருக்கும். ஆனால் இதை பண்ணும்போது கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கும். நம்ம வாழ்க்கை கண்ணாடி மாதிரி, நம்ம என்ன நினைக்கிறோமோ தான் பிரதிபலிக்கும். நல்லதையே நினைக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணுறது தான். த நம்பர் 10, the only person you have to face in the morning is yourself. Be unbeatable. ஸோ காலைல எழுந்திரிச்சோடனே ஐயோ ஆஃபீஸ் போனால் அவன் கேட்பானே கேள்வி, இவன் கேட்பானே, நம்ம வேலைக்கு இப்படி பிரச்சனை இருக்கே, இவங்ககிட்ட பேசணுமே அவங்ககிட்ட பேசணுமே அப்படின்னு நிறைய கவலைகளை மனசில் சுமந்துட்டு அவனுக்கு பதில் சொல்லணும் இவனுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே வாழ்க்கையை வாழ்கிறது ஒன்றுத்துக்கும்
யூஸ் கிடையாது. நீங்கள் பதில் சொல்லக்கூடிய, எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆள் வேறு யாரும் கிடையாது, நீங்கள் மட்டும்தான். நீங்கள் மட்டும்தான். அதனால் யூ ஆர் த ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஃபார் யுவர் கொஸ்டின்ஸ், யுவர் லைஃப், யுவர் டேஸ், ஃபார் யுவர் எவ்ரி திங். அதை மனசில் நல்லாவே புரிஞ்சுக்கணும். நீங்கள் நினச்சா உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றி அமைக்க முடியும். செயல்களில் இறங்குங்க. நல்ல எண்ணங்கள். இன்றைய நாளை வாழ்கிறோம், நாளை நாளை உருவாக்குறதுக்காக. இன்றைய நாளை நாளைக்கு நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை எழுதி வச்சுட்டு அதற்கான செயல்களில் உடனே ஈடுபடணும். எழுதி வச்சாப்புல எண்ணங்கள் மட்டுமே நம்மளை உருவாக்காது. எண்ணங்களோடு கூடிய செயல்கள் தான் நம்ம வாழ்க்கையை அழகாகவும் சூப்பராகவும் மாற்றும். இந்த 10 விஷயங்களை நம்ம புரிஞ்சிட்டு வாழ்க்கையோடு இன்டகிரேட் பண்ணி நமக்கு தேவையான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும். அப்படி இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு கடைசி காலத்தில் ஐயோ இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 10 விஷயங்கள் உங்களுக்கு இப்போவே கிடச்சிருக்கு. அப்போது அதை நம்ம ரியலைஸ் பண்ணி வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ கற்றுக்கணும். என்ன சொல்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக, சந்தோஷமாக, செமையாக வாழ்வதற்கு வாழ்த்துக்கள். நீங்கள் என் நியூ சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க, நியூவாக நம்ம பாட்காஸ்ட்டை ஃபஸ்ட் டைமாக கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்காக 238க்கு மேலே எபிசோட்ஸ் இருக்குது. நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் அடிக்கடி வரக்கூடிய நண்பியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுடைய ஆதரவால் மட்டும்தான் இவ்வளோ தூரம் என்னால் ரன் பண்ண முடியுது. அதுக்கு மீண்டும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். உங்களுடைய சப்போர்ட்டை மறக்காமல் கொடுத்துக்கிட்டுங்க. நீங்கள் எந்த பாட்காஸ்ட் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள் நண்பி. அது மட்டும் இல்லாமல் ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் பாட்காஸ்ட் லிசன் பண்ணிங்கன்னா 5 ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும், ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் RJ__, இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த பாட்காஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுடைய வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம். ஸ்பாட்டிஃபைல மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நேரடியாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இது எல்லாமே ப்ளீஸ் பண்ணிடுங்க. நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RJ மனோஜ், தமிழ் செல்ஃப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். மனோ. டேக் கேர். பை பாய். see you நண்பா, நண்பி. எல்லாமே சரியாயிடுங்க. நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RJ மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.